கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீன் டைம்ல அந்த ஜுவல்ல எடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க போட்ட ஸ்கெட்சு. இதுதான் நடக்குதுன்னே வச்சுக்குவோம். அப்போ ஒருத்தர்கிட்டயா போயிட்டு இவர் கேட்குறாருன்னா, அது ஒருத்தர்கிட்டயா கேட்கறது எல்லாமே டிவில ப்ரொஜெக்ட் ஆக தான் போகுது. ஏன்னா அந்த டைம்ல தான் ஜுவல் எடுக்கிறாங்கன்றப்போ. அது எப்படி அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும்? இந்த ஹால்ல வந்து எல்லார் முன்னாடியும் வச்ச பக்கெட்ட வச்சது அவங்களுக்கு எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல இதுவரைக்கும். 2மே ஒண்ணு தான். ஒருத்தர்கிட்டயா போய் கேட்கறதும் ஒண்ணு தான். மொத்தமா கேட்கறதும் ஒண்ணு தான் எண்ட் ஆஃப் த டே. அதுல என்ன வந்துட்டு ஒரு எம்பாரஸ்மென்ட், என்ன ஒரு ஃபீலிங் அது தெரியல. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வேர்ட் விட்டது அரோரா. அந்த வேர்ட் அவ ஏன் சொன்னான்றதையும் அவ இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஐ கெஸ் இட் இஸ் ஃபேர் அண்ட் எனஃப். ஓகே, அவ சொன்ன வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் அவ இன்னைக்கு எபிசோட்ல சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஃபேரா தான் இருந்துச்சு. ஸோ இதோட என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். எப்படியும் மிஸ்டர் நல்லவன் ஏதாவது டிபேட் பண்ண வருவாரு. அப்ப நான் திருப்பி உள்ள வரேன். சூப்பரா பேசுனீங்க ஜி. தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் பை த வே கமல் பத்தி பேசினது ஜஸ்ட் ஃபார் பிரதீப். ஓகேவா? வேற எதுக்கும் இல்ல. அவர் நான் அடிப்பேன். உங்களுக்கு தெரியாதா? நான்லாம் சலகை கட்டி ஆடு ஆடிட்டு இருந்தேன். ஓகே, நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸுமே நான் யூஸ் பண்ண அந்த வேர்டிங்ஸுமே பிரதீப் வெளியே வந்த 2 நாள்ல கமலுக்கு போட்ட ட்வீட். ஹாப்பி பர்த்டே ட்வீட். பிக் ஃபேன் சார், சத்தியமா சொல்றேன். தேங்க்யூ சிக்கி. கும்பேஷ், ஹாய் கும்பேஷ். ஐயோ காயமா கடைசியா பேசிக்கிறீங்களா நியூஸ் ஸ்பீக்கர்ஸ்லாம் பேசுனதுக்கு அப்புறம்? யா ப்ளீஸ். ஹலோ, கேக்குதா? கேக்குது கும்பேஷ், சொல்லுங்க. கேக்குது. ஓகே, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்ல பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசினது கிடையாது. பட் லாஸ்ட் சீசன்ல நிறைய கவனிச்சிருக்கேன். நான் இப்போ ரேண்ட் அவுட்லாம் பண்ண வரல. எனக்கு ஸ்பேஸ் இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் அக்லியா போயிட்டு இருந்ததுனால சரி ஸ்பீக்கர்ல போட்டு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன். நான் வந்து இப்ப பேசினவர், அதாவது ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட்டோட சப்போர்ட்டர், அவர் வந்து ஆஸ் அ சப்போர்ட்டரா பேசுறாரா இல்ல பார்ட்டிசிபென்ட்டாவே மாறி பேசுறாரான்றது தான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் அவங்களுக்கு புரியல அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து டு பி ஓப்பன்லி சே வியானாக்கு ஹாஃப் த கான்வர்சேஷன் என்ன நடக்குதுன்னு புரியல அவங்களுக்கு. புரிஞ்சிருந்தா ஓகே இதுதான் நடக்குது. அங்க எல்லாருக்குமே வந்து நல்ல மைண்ட் இருக்கா, நல்லா யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் ஆக்சுவலி 24/7 பார்ப்பேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் கம்ப்ளீட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். அது ஏன் பாக்குறேன் எதுக்கு பாக்குறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச பார்ட்டிசிபென்ட் வந்து காமிக்கும் போது அன்மியூட் பண்ணுவேன். வேலையே இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிச்ச ஆள் வந்துட்டான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்ச ஆளுங்கள்ல ஒரு சிலர் அப்படின்னு பார்க்கும்போது பாரு வரும்போது மியூட் பண்ணிடுவேன், சாண்ட்ரா வரும்போது மியூட் பண்ணிடுவேன், மீதி எல்லாருக்குமே நான் அன்மியூட் பண்ணுவேன். ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கான்வர்சேஷன் நான் பார்த்தேனே தவிர கேட்கல. ஏன்னா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, அடுத்த நாள் ஏன் அதை கொண்டுட்டு வந்தாங்க அந்த பிரச்சனைய? ஏன்னா அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கலையா? சண்டை போடணுன்ற ஒரு எண்ணத்தினால்தான் வந்தாங்களா அப்படின்றதுதான் எனக்கு. அடுத்த நாள் ஏன் அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு வந்தாங்க? பாயிண்டே கிடைக்கல. யூ டோன்ட் ஹாவ் எனி பாயிண்ட், தென் வை டிட் யூ ஸ்டார்ட் த கான்வர்சேஷன்? அதுதான் என்னோட அந்த சப்போர்ட்டருக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி. நான் அடுத்த நாள் நீ எடுத்துட்டு வந்துட்டேன், நான் அதுக்கு பதில் சொல்லும்போது அழுவ ஆரம்பிக்கிறேன். சரி, அந்த பாயிண்ட் சொல்லிட்டு தானே நான் அழுவுறேன், நான் சொல்லாமலாம் அழுவலையே. நான் கேட்கறேன்ல இந்த பாயிண்ட், நீ கேள்வி கேளுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆனா அந்த கேள்விக்கான பதில் அந்த பொண்ணு சொல்லல. இன்னொரு விஷயம், நான் வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசுறது இல்லையோ என்னமோ, பட் என் ஃப்ரெண்டு கூட நான் டெய்லியும் கான்வர்சேஷன் வச்சுக்குவேன். டெய்லி இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற ஒரு விஷயம் மட்டும் என்னால அவங்ககிட்ட ஏத்துக்க முடியல. இவன் இங்க நல்லவனா இருக்கிறத விட நல்லவனா நடிக்கிறவன் தப்புடா, இங்க யாருமே நல்லவன் கிடையாது, பட் கெட்டவனா இருக்கிறதே மேலு, அவங்க யாருமே நடிக்க மாட்டாங்க, பட் நல்லவனா இருந்துட்டு நடிக்கிறான் பத்தியா, அது தப்புடா அப்படின்னு.
இங்க சொசைட்டில எல்லாருமே கெட்டவங்களா தான் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் பார்க்கும் போதாச்சும் நல்லவங்களா நடிங்களேன்டா அப்படின்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? வேணான்ட்டு இருந்தேன். சரி என்னையும் ஒருத்தர் கும்பிட வச்சிட்டாரு. ஒருத்தர் ஒரு நான் யூஸ்வலா ஸ்பேஸ் எல்லா ஸ்பேஸுமே கேட்பேன். ஸ்பீக்கர் போட்டதே கிடையாது நான் இது வரணும். சரி, என்னோட ரிக்வஸ்ட் எடுத்துக்கோங்க, அடிக்கடி வந்து பேசுங்க. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். அடுத்தது யாரு சக்தி? அடுத்தது பாலகிருஷ்ணன், ஆலன். இல்ல கோபிநாத் தானே பேசவே இல்ல. ஆமா, புது ஸ்பீக்கர்ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ஸோ ஃபர்ஸ்ட் பேச விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு புது ஸ்பீக்கரும் கிடையாது கோபிநாத். முதல் ஒரு புதுசு இல்ல, ஆனா இன்னைக்கு பேசல. அதுதான் பாருங்க, ஸ்பீக்கருக்கு தெரியுது. கோபி என்ன சக்தி சரி சொல்லுங்க சொல்லுங்க மக்களே. ஹலோ, என்ன வேலை பாக்குறீங்க? புரியல. எப்படியா இருந்தாலும் உனக்கு 15 நிமிஷம் இருக்குதுடி, நீ கவலையே படாதீங்க ஆலன். கோபி வணக்கம் வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேத்து எப்படி இருந்தோமோ அப்படியேதான் இருக்கும். நல்லா இருந்தேன். இல்ல 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 நான் வரேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்ச நாளா பேசல, கொஞ்சம் வேலை இருந்து. இன்னைக்கு நான் பேச வேணாம்னு தான் வந்தேன். பட் ஆனா அந்த வியன்னா டாபிக் வந்து அது ரொம்ப இதா போயிட்டு இருக்கும்போது தான் சரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில இருக்குது, அதை எடுத்து வைக்கலாம் அப்படின்றது அதான் மெயினா வந்தது. ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து என்னன்னா, இந்த விஷயம் வந்து ஒரு ப்ளே பண்ண போறாங்கன்றது வியன்னா, பாரு, ரம்யாக்கு தெரியும். ஓகே, ரம்யா வந்து அவங்க நெறைய விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு புரியலன்பாங்க. சரி ரம்யாவ விட்டுருங்க. அப்ப வியன்னா அண்ட் பார்வதிக்கு தெரியும். சோ, இப்ப இந்த விஷயம் வந்து இவ்வளோ தூரம் எஸ்கலேட் ஆகி போயிட்டு இருக்குது. இப்ப வந்து வியானாக்கு வந்து அந்த பக்கெட்ட வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தர்ட்டா எடுத்துட்டு போய் கேட்பாரு அப்படின்ற ஒரு ப்ளேக்குள்ள தான் வருது. சோ, இப்ப நடுவீட்ல வந்து எடுத்து வந்து வச்சது வியானாக்கு பிரச்சனை, அவங்களோட இன்னர்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்ப இத வந்து விக்ரம் வீட்ல இருக்க ஒவ்வொருத்தர்ட்டயா 15 பேர்ட்ட தூக்கிட்டு போயிட்டு, இது உங்களுதா, இது உங்களுதா, இது உங்களுதா, இது உங்களுதான்னு கேட்கறது வியானாக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப யாருக்குமே தெரியாம நடுவீட்ல வந்து அது வந்து வச்சது தான் இப்ப வியானாக்கு பிரச்சனை. அப்ப ஒவ்வொருத்தர்ட்டயா போய் கேட்டுட்டு வந்திருந்தா, இப்ப வியானா இத எப்படி எடுத்து இருந்திருப்பாங்க? இத வந்து வியானா ஓகே சூப்பர் அப்படின்னு எடுத்து இருந்திருப்பாங்களா? இத வந்து இன்னும் மோசமா அக்லியா ப்ளே பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு, இது பிளேன்னு தெரிஞ்சிருந்தும், இந்த விஷயம் இவ்வளவு எஸ்கலேட் ஆகி தெரிஞ்சிருந்தும், இவர் இவ்வளவு போனதுக்கு அப்புறம் ஓகே விஜே பாரு சொல்லல. வியானா சொல்லிருக்கலாம்ல, இது ஒரு பிளேக்காக பண்ணோம் நாங்க, ஆனா இது வந்து இப்படி மாறி போயிருச்சு அப்படின்னு அவங்க எந்த இடத்துலயுமே இதை வந்து அட்ரஸ் பண்ணல. ஈவன் அவங்க டீம்மேட்டுக்குமே இவங்க 3 பேர் சேர்ந்து செஞ்ச பிளேன்றது இது தெரியல. எவ்வளவு இடத்துல உட்காந்து இதை வச்சு எத்தனை இடத்துல பேசியிருப்பாங்க சொல்லுங்க. வெளியில உட்காந்து சாண்ட்ரா இவங்ககிட்ட பேசிடுமோ, அதாவது 24 ஹவர்ஸ் நான் ஒரு 2 நாளா ஃபுல்லா பார்த்தேன். அங்க எங்க பேசினாலுமே வியானா பேசுனது மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வியானா இப்படி பேசிட்டாரு, விக்ரம் இப்படி பண்ணிட்டாரு, விக்ரம் அப்படி பண்ணிட்டாரு, விக்ரம் இதை பேசிட்டாரு, விக்ரம் எப்படி இதை பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு இதை மட்டுமே தான் பேசியிருந்தாங்க. அப்ப வந்து நடுஹால்ல எடுத்துட்டு வந்த பிரச்சனை வியானாக்கு அப்படின்னா, இதை ஒவ்வொருத்தட்ட எடுத்துட்டு போய் காட்டியிருந்தா அது எப்படி எடுத்து இருந்திருப்பாங்க? அப்ப அப்ப அவங்களுக்கு இன்னர்ஸ் கிடையாதா? அப்ப நடுவீட்டு ஹால் எடுத்துன்னு வைக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இன்னர்ஸ். அப்போ ஒவ்வொருத்தரே 15 பேர்கிட்ட போய் கேட்டது, அங்க இருந்து ஒரு 5 பேரு, அந்த 5 பேர் முன்னாடி வந்து வச்சிருந்ததே வியானாக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப எல்லாத்திட்டையும் போய் எடுத்திருந்தா என்ன பிரச்சனை? இன்னொன்னு என்னன்னா, இந்த விஷயம் வந்து ஏன் விக்ரம் வந்து இது பண்ணன்றாங்க. விக்ரம் வந்து நான் உங்ககிட்ட பேசி அவனை வியனான்னு கூப்பிடும் போது விக்ரம் பேச ஆரம்பிங்க, வியனாவோட டோன் மாறுது. அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து நான் எப்படி அப்படியே அவங்க டோன்ல வந்து தெரியுது அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல எப்படி கான்வர்சேஷன் எடுத்து வைக்க முடியும் சொல்லுங்க? அடுத்து வந்து இவர் அழுதுட்டாரு. இவர் அழுது அது டிராமா, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இவர் அழுதுன்னா அந்த பொண்ணு உடனே ஓடிடுச்சு. இது வந்து நிறைய இடத்துல சுபிக்ஷாவும் அரவோ சொல்லியிருப்பாங்க. வியானா வந்து அவ பேசுற பாயிண்ட கேட்டா இருப்பா, அவளுக்கு பேச பாயிண்ட் இல்ல, ஆப்போசிட்ல ஏதாவது பாயிண்ட் கேட்டா இந்த மாதிரி தான் எதனா ஒன்று போட்டுட்டு ஓடிடுவா அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருமே ஐ மீன் சுபிக்ஷா சொல்றாங்க, அரவோ சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகே, அது சரி, விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதாவே இருக்கட்டும். ஓகே, இன்னைக்கு வந்து ஃப்ரைடே எபிசோடோட ஒரு இது போட்டாங்க. அப்ப வந்து விக்ரம் வந்து இதை அட்ரஸ் பண்ண வர்றாரு. அப்ப வந்து வியானா வந்து இல்ல எனக்கு வந்து மனசார சாரி கேட்கல அப்படின்றாங்க. சோ அங்க வந்து விஜே பாரு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஈவன் விக்ரம் ஆகட்டும் அவங்க டீம்ல இருக்க சபரியே வந்து கேட்கற எனக்கு பிளேன்றதே இப்பதான் தெரியும் அப்படின்ட்டு. அப்ப அவங்க டீமுக்கே தெரியாம இங்க ஒரு பிளே பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து இவரை வச்சு ஃபுல்லா பிளே பண்ணிட்டு கடைசியில வந்து இவங்க ஒரு விக்டிம் கார்டை தூக்கிட்டு பிளே பண்ணுவாங்க. இது வந்து எப்படி எந்த விதத்துல நியாயம்?
யாருக்குமே தெரியாம இவங்க ப்ளே பண்ணிட்டு இவங்க வந்து கடைசியில இவர் மேல பழிய போடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில வந்து வியானா வந்து அந்த இடத்துல விக்ரம்கிட்ட சொல்லுவாங்க, எஸ் விக்ரம் அந்த இடத்துல நாங்க பண்ணோம் தான், இது தப்பு தான், இதை நான் வந்து அவங்ககிட்ட கேட்கணும் இவங்ககிட்ட கேட்டிருக்கணும், நான் வந்து அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண தப்பு தான். இந்த ரியாக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இருந்த மனக்கசப்பு, இதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நான் இந்த இடத்துல வெண்ட் அவுட் ஆயிட்டேன்னு வியானாவே ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த வியானாக்கு சப்போர்ட் பண்ற சோகால் அந்த ஃபாலோவர்ஸ் ஏன் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? வியானாவே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு சில பிரச்சனையினால நான் இது வந்து அந்த இடத்துல ரியாக்ட் ஆயிட்டேன்ட்டுன்னு. சோ இது அவங்களே ஒத்துக்கும் போது இவங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றதான் என்னோட வாதம். இதுதான் என்னோட இது. நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ கோபிநாத். Thank you, Gopi. நன்றி நன்றி. That's why we called for you people and all. Thank you, Gopi. சம்டைம்ஸ் வெறுப்பின் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது இந்த ரேஜ் வந்து கண்ணு முன்னாடி நின்னு ஏதாவது ஒரு பண்ணி விட்டுறது. எங்க சரி, அடுத்தது யாரு? அடுத்தது வந்து பேசாதவங்க பேச வைக்கணும்ன்ற காரணத்தினால பாலகிருஷ்ணன் வெரி சாரி. ஹேமா பேசுங்க. பாலா சிரிக்கக்கூடாது. பாவம் பாலா நீங்க. பாவம் பாலா. சிரிக்கக்கூடாது. நான் பண்ணல. ஹோஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கல்ல நானு. பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ரெஸ்பெக்ட் தானே. இப்ப பாருங்க எப்படி கொடுக்குறேன்னு. இல்ல சக்தி, ஆக்சுவலி அந்த பிக் பாஸ் பேசிட்டு இருந்தப்ப கூட 2-3 தடவை பாலா பேசணும்னு எடுத்தப்ப ஆலன் பட்டு பட்டுன்னு மண்டல அடிச்சு கத்திச்சிட்டாரு. I know, அடுத்து ஒரு 3 தடவை I know. அவருக்கு ஆனா நல்லா பண்றீங்க நீங்க. opportunity. ஹேமா என்ன அடி- ஹேமா பேக் த பாயிண்ட். என்ன அடிக்கிறா மட்டும் அப்படியே கூட்டம் சேர்ந்து வர்றது. எப்ப வந்தோம்? நீங்களே சொல்லுங்க. எப்ப வந்தோம்? நாங்கெல்லாம் உங்களுக்கு 2 எங்கேயுமே ஹார்ஸ் வரல. கொடுத்தோம் ஆலன். 2 ஹார்ஸ். சரி விடுங்க ஏதாவது திட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலி தான். ஓகே ஃபைன். எனக்கு நீங்க பாட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சு சொல்ல கத்துட்டீங்க. இதெல்லாம் நியாயமா இருக்கா? பேச வேணாம். இல்ல இருக்காரு நீங்க பேசுங்க, இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஃபைன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆனா ஆஃப் ஆல் ஹேமா ஒரு டிஸ்க்ளைமர். எஸ் நான் தான் அதை முடிக்கணும். அதை பார்த்து நான் முடிக்கலாம் போறதில்ல. சத்தியமா நான் முடிக்க மாட்டேன், கவலையே படாதீங்க. நான் பேசுங்க. முடிக்கவே மாட்டேன். ஓகே யா ஷியோர். யா அந்த கிரெடிட் எப்போதுமே உங்க எல்லாருக்கும் தான். ஓகே I love you. கண்டிப்பா நான் முடிக்க மாட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக், இந்த பிபியோட அந்த எபிசோட் போனப்ப அந்த டாக்ல எனக்கு உச்சபட்ச கோபம் எனக்கு விஜய் மேல் தான். ஓகேவா? அல்மோஸ்ட் கோபம் எனக்கு விஜய் மேல் தான் இருந்தது. ஏன் பார்வதியை அட்ரஸ் பண்ணல? இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இது குமரன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து கும்பிட்டு போறேன். ஓகே. விஜேஎஸ் வந்து ஏன் பார்வதி அட்ரஸ் பண்ணல, ஏன் பார்வதி பண்ண பிளேயே கேட்கல, இவங்க 2 பேரை மட்டும் கேட்டாங்க, இவங்க 2 பேர் தலையில இது விடிஞ்சிருச்சே அப்படின்ற ஒரு சீரியஸா வியானாக்கே தெரிஞ்சிருந்தாலும் சீரியஸா வியானாவும் இந்த ட்ராப்ல விழுந்துட்டா, இவ பார்வதியோட ட்ராப்ல விழுந்துட்டா அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தது இப்போ வரைக்கும். எப்பன்னா இந்த பிக் பாஸ்ன்ற ஒருத்தர் பேசுற வரைக்கும். அது வரைக்கும் எனக்கு வியானா இந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ்ஃபுல்லா ஒண்ணு விளையாடி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இவர் வந்து வியானாக்கு சப்போர்ட்டர்ன்ற பேர்ல வியானாக்கு ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சுட்டு போயிருக்காரு. ஓகே. எனக்கு எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சிருக்காருன்னா, இனிமே வியானா பிளேவை நான் உத்து 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 பார்ப்பேன். எந்த அளவுக்கு உத்து பார்ப்பேன்னா, அந்த பொண்ணு இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு நோக்கி வச்சாலும் நான் கேட்பேன், ஏன்னு கேள்வி கேட்பேன். ஏன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னர்ஸ்ன்னு தூக்கிட்டு வராங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ட்ரெஸ், தட் இஸ் நாட் இன்னர்ஸ். ஏன் அதை வந்து ஒரு பெருசா ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தட் இஸ் ஜஸ்ட் கிளாத், ஒரு துணி. ஃபர்ஸ்ட் அத மைண்ட்ல செட் பண்ணுங்க. நீங்க அதை யார்கிட்ட கொண்டு போய் காமிச்சாலும் நான் அதுக்கு அஷேமாக மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் மை கிளாத், ஐ எம் வேரிங் இட். நான் அதை மற்ற துணிங்க மாதிரிதான் நான் அதை வேர் பண்றேன், அவ்வளவுதான். நான் வந்து வியானாக்குமே அதுதான் சொல்றேன். தட் இஸ் அ கிளாத். இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 15 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற இடத்துலதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இருக்கு, காய போடுறதுல இருந்து எல்லாமே அங்கதான். இட்ஸ் காமன் ப்ராப்பர்ட்டி, நம்ம பர்சனல் ப்ராப்பர்ட்டி தான். பட் அது வந்து காமனா எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதை எடுத்துட்டு வந்து என்னோட இன்னர்ஸை கொண்டு பிரச்சனை, என்னமா இவ்வளவு அக்லியா விளையாடுறீங்க?
அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க வந்து அதை இன்னஸ்ன்ற சொல்றதே தவிர்த்துட்டு கிளாத்னு யூஸ் பண்ண பழகுங்க மைண்ட். அது மட்டும் தான் உண்டு. அடுத்தது இந்த கம்ருதீன் மேட்டருக்கு வரேன். நான் குமரல்ன்ற பேர்ல நான் இவருக்கு இதை சொல்லிட்டேன். பட் கம்ருதீன் தான் மெயின் குமரல். எனக்கு நான் இது இடையிலயோ எங்கேயோ நான் வந்து மெசேஜ் பண்ணேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாப்ல, லைவ்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். பிபி ஹிந்தி பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிபி 15ல வந்து சித்தார்த் சுக்லான்னு சொல்லிட்டு ஒரு கேமர் இருந்திருப்பாரு. ஷெனாஸ் கில்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். ரெண்டு பேரும் நல்லா நல்ல கேம் விளையாடி இருப்பாங்க உள்ள. அவருக்கு அந்த ரேஜ் இருக்கும். அந்த கேமை வந்து ஃபுல் ரேஜ்ல எடுத்துட்டு போவாங்க. நான் அதர் பிபி பத்தி பேசுறேன்னு தயவு செஞ்சு இது பண்றாதீங்க. பட் ஐ வில் கம் டு த பாயிண்ட். ஓகே. ஷெனாஸ் கில் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல லவ் ட்ராக் போயிட்டு இருக்கும். அந்த பொண்ணு கொஞ்சம் இன்னசென்ட்டாவும் அதே சமயம் கொஞ்சம் போல்டாவும் ப்ளே பண்ணும். அந்த ஷெனாஸ் அது சாரி சித்தார்த் சுக்லா எப்படிப்பட்டவர்னா, இனிஷியல் 50 டேஸ் ஒரு 65 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா அந்த ரேஜ காட்டுறது, போய் எல்லாரையும் மிரட்டுறது, திட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த லவ் கண்டென்ட்டும் சைட்ல போயிட்டு இருக்கும். சரி, அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு ஆஃப்டர் பிக் பாஸ். ஸோ நான் அவரை குத்த சொல்ல மாட்டேன். பட் அவரோட கேமை இன்ஸ்பயரா வச்சுதான் இந்த கமருதன் வந்து இந்த கேமை விளையாட வந்திருக்கேன்னு இனிஷியல் வீக்ஸ்ல சொன்னதை எனக்கு நான் பார்த்தேன் லைவ். ஓகே. அந்த எனக்கு சித்தார்த் சுக்லா எங்கடா இருக்காரு, நீ என்ன கேம் விளையாடுறன்ற மாதிரிதான் இருக்கு இந்த 60-65 நாள்ல. 60 நாள்ல எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன சொல்றது, அவர் வந்து அந்த பிபியை வந்து நான் ஹிந்தி பிபியை நான் ஜஸ்டிஃபையே பண்ண மாட்டேன். அது ஒரு தனி என்டையர் ஏரா. ஓகேவா, அதை நான் இங்க ஜஸ்டிஃபை பண்ணல. அதுல நடக்கிற சண்டையோ அதுல நடக்கிற ரொமான்ஸோ எதையுமே நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன். இங்க இங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இங்க அந்த சித்தார்த் சுக்லாவோட கேரக்டர் இங்க எடுபடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, எடுபடாதான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இங்க பேசப்படுது. இப்ப அங்கேயும் வந்து ஒரு 2 பொண்ணு இது நடக்கும், ரிஃப்ட் நடக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே. 2 பொண்ணு ரிஃப்ட் நடக்கும். முதல்ல ஒரு பொண்ணு கூட இருப்போம், அப்புறம் ஒரு பொண்ணு கூட இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரிஃப்ட் நடக்க இருந்திருக்கு. ஓகே. இதுவும் அதே மாதிரிதான் போகுது. இந்த கேம இந்த விஜய் டிவியோ இல்ல வந்து எண்டமாலோ வந்து எலிவேட் பண்றதன் மூலமா ஃபியூச்சர்ல வர பிபி வந்து பழைய ஹிந்தி பிபி, இப்ப ஹிந்தி பிபி வந்து கொஞ்சம் பரவாயில்லாம போயிட்டு இருக்கு, பழைய ஹிந்தி பேபி மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு அஸ் அ பிபி வியூவரா. ஓகேவா, நான் ஒரு சீசன் விடாம நான் பார்த்திருக்கேன். ஈவன் 6th சீசனையும் பார்த்திருக்கேன். சோ எனக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னைக்கு ஹோஸ்ட பார்த்த உடனே எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, இந்த இனிமே வர்ற பிபி வந்து சுத்தமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலை விட நம்மளோட பிபி, நம்மளுடைய எல்லா வகையான மென்டல் ட்ராமாஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எந்நேரமும் ஒரு டென்ஷன் சுச்சுவேஷனையும் பரபரப்பு சுச்சுவேஷனையும் மைண்ட்ல விதைச்சுக்கிட்டே இருக்க போறாங்கன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நடந்த இதை வச்சு நான் சொல்றது. இதை தாண்டி எனக்கு வந்து இனிமே இவங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிருச்சுப்பா, அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. இனிமே இவர் வந்தா காப்பாத்துவாரு, அவரு வந்தா தூக்கி நிறுத்துவாரு, இவர் இப்படி பண்ணிருக்கலாம், கமல் வந்து அப்படி பண்ணிருப்பாரு, விஜிஎஸ் தான் இப்படி பண்றாரு, இதெல்லாம் நான் பேச விரும்பல. யார் வந்தாலும் இதை நீங்க வந்து ஒழுங்கா பண்ணுவீங்களா அப்படின்னா அது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல அவங்க பண்றதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சோ இங்க வந்து யார் என்ன பண்றாங்கன்றதை விட மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பலதரப்பட்ட வியூ இருக்கும் மக்களுக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த பலதரப்பட்ட வியூல எது வந்து என்ன சொல்றது, நியாயம்னு ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா எது வந்து நீ வந்து பேசப்படணும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த பேசப்பட வேண்டிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நடத்தினா மட்டும்தான் இந்த ஷோ சக்சஸ் ஆகும். இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் டிஆர்பி லெவல். தட்ஸ் ஆல் மை குமரல். வர வர எல்லாருமே Alan, நல்லா பேசுறீங்க. can I please add to Hema's points? I'm so sorry. தேங்க்யூ ஹேமா. ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்தது எனக்கு.
தேங்க்யூ சக்தி. காயுமா அதுதான் ஹேமாவோட பாயிண்ட்க்கு ஐயோ மட்டும் ஆட் காயுமா பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். என்னாச்சு? ஹேமாவோட பாலா பாயிண்ட்டுக்கு ஒண்ணுன்னா ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. Yeah, பாலா not more than that. பாலா வந்து எங்களை வந்து சாதாரண தண்டனை கூட கொடுக்க ஒன்னும் மாட்டாருங்க. பிரச்சனை இல்ல, தலைகீழ ஒன்னும் பிரச்சனை தொங்க இல்ல. விட்டுருவாரு. ஓகே பாலா. ஒரு இல்ல பிரச்சனையும் காய் கிடையாது. தேங்க் எல்லாரும் பேசுங்க, அதுக்கப்புறமா நான் டேக் ஓவர் பண்ணி நான் ஒரு லாங் செஷன் நீங்க போவேன். லாங் அதனால செஷன் இல்ல, பிரச்சனை போங்க இல்லை. பாலா. அதுக்கு நான் தண்ணி I குடிச்சுக்கிட்டு இருக்கேன். just ஆனா need 30 ஃபினிஷ் seconds பண்ண only. வேண்டியது ஏன் செஷன் தான் பாலா. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே காயு இந்த எடுத்து இடத்துல வந்து சித்தார்த் சுக்லா பத்தி ஹேமா பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த சித்தார்த் சுக்லாவும் வந்து ஸோ அதான் லைக் Kamruddin would have stated on second week that he's inspired with Siddharth Shukla and is going to play more or less his the same strategy. No, that's not the strategy that he's playing. Siddharth was a very 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 nice person. So apparently like அந்த அதே சீசன்ல வந்து one of his ex வந்திருப்பாங்க and ex இருந்துட்டுமே like இன்னொரு female contestants that is Sidna's வந்து she would have started as a crush but towards the progress like show progress ஆக she falls heads over heels in love with him, and towards the end of the show he also started feeling like having genuine feelings for her outside Big Boss. He goes and wins the title that particular season. After winning the title, right, he travels with Sidnas. They get into a relationship and beautiful, like they were those were true feelings. இங்க கம்ருதம் பண்றதுக்கு நான் பேர் I don't want to term whatever he's doing, but it is all fake, right? That was not the case with Siddharth Shukla. So that was beautiful to watch. This is shit to watch. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட் ஆல்சோ. கேர்ள் ஃப்ரெண்டுனே வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. ஆலன் சரியான சிரிப்பு போலீஸ் பா இவங்க வெளில இருக்கிறவனுங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட் பாலா தான் அன்டவுட்டட்லி. சரி, ஓகே, அவங்க முடிச்சதுல அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். அதாவது அவனை மாதிரின்னு சொல்லிட்டு வந்தான், ஆனா அந்த மாதிரி விளையாடல. அதுதான் வித்தியாசம். நீங்க முட்டிங்க பாலா, நினைச்சிட்டு நீங்க வந்தது, முட்டிங்க. யூ டிசர்வ் இட் பாலா. அதாவது ஆரம்பிச்சு அதாவது அவர் மாதிரின்னு அவனே மனசுல நினைச்சிட்டு வந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் படம் எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு இவன் தமிழ் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது ஓகே, அதுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பேச விடல. அப்ரிஷியேட் மட்டும் படிக்கிறேன் தமிழ் படத்தை கோட் பண்ணதுக்காக. சரி, ஓகே. அதை விட இப்ப எனக்கு இன்னொரு பெரிய வன்மங்கிறத விட நீங்க எல்லாரும் இங்க ஸ்பீக்கர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஐயோ சட்டுன்னு எனக்கு தமிழ் எனக்கு அந்த அந்த பேர் எடுத்து கொடுங்க தமிழ். வியானா. தேங்க்யூ. வியானாக்கு வந்துட்டு எவ்வளவு பெரிய அன்ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு என்னால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படி அந்த பொண்ணு இல்ல நான் இப்படிதான் சொல்லுவேன். கரெக்டா தான் சொல்றேன். ரொம்ப எப்படி பண்றீங்க? நீங்க பேசுங்க. நடந்திருக்கு இருங்க. அதாவது எவ்வளவு பேரு அந்த பொண்ணு எவ்வளவு இதா பண்ணதுக்கு அந்த பிரின்சஸ அந்த குழந்தைய ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியாம கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சு இந்த நிலவுக்கு நான் சோறு விட்டுற மாதிரி உட்கார வச்சு இது இங்க நடந்துச்சா இது இங்க நடந்துச்சா அப்படின்னு சொல்றப்ப பாயிண்ட் பேசிட்டே இருக்கிறப்ப அவங்க ஓடுவாங்க. குழந்தை சாப்பாட்டு விட்டுறப்ப வேணான்னு சொல்லி ஓடும் தெரியுமா? அதே மாதிரி இவங்க எல்லாரும் அந்த குழந்தை பின்னாடியே ஓடி போய் நின்னு பொறுமையா இது இப்படி ஆச்சுல சாமி அப்படின்னு விளக்கி இருந்திருக்கணும். விளக்காதது அவங்க தப்பு. அது எப்படி இந்த குழந்தையோட தப்பாம குழந்தைன்னு சொல்லி எனக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது இவங்களோட இவங்களோட தப்பா போய் முடியும். அது கூட புரியாம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை யாருமே யோசிக்காம வந்து நின்னு ஏமா நீ பிளான் பண்ணி உன்கிட்ட கேட்டாங்களான்னு கேட்டதுக்கு நாட்டாம கேட்ட மாதிரி அந்த அங்கிள் அப்படின்னு கேட்ட எக்ஸாக்டா பாயிண்ட் வச்சு கேட்டா ஆமான்னு தெரியாம சொல்லிடுச்சு. ஏதோ எனக்கு பழைய வன்மம் இருக்கு, அந்த வன்மத்துல ஏதோ கொஞ்ச வன்மத்தை
நான் எனக்கு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேள்வி கேட்க போனா அது கேள்வி அவனை கேட்கலான்னு போய் நின்னு அவனை மடக்கலான்னு பார்த்தா 10 பேர் சுத்தி நின்னு என்ன கேள்வி கேட்டு ஆப்போசிட்ல மடக்க உண்மையை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணிட்டாங்க. நான் உடனே அது எப்படி நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் திருப்பி எனக்கு கோவம் வந்துருச்சு. போங்க இந்த ஆட்டத்தை கரெக்ட் இல்லைன்னு ஆட்டத்தை கலைச்சிட்டு நான் பாட்டுக்கு திரும்பி போனா திருப்பியும் அதுவும் விடாம மொத்தமா உட்கார வச்சு எல்லாரும் ரவுண்டு கட்டி என்ன நின்னு இது கரெக்ட் அது தப்புன்னு எல்லாரும் பாயிண்டா நீங்க எப்படி பேசலாம், பாயிண்டா வச்சு பேசி என்கிட்ட எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாம். அந்த புள்ள என்ன பண்ணும் உண்மையை எல்லாருக்கிட்டயும் எக்ஸ்பெக்ட் சொல்லி வந்தீங்கன்னா அந்த புள்ள என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த புள்ள கரெக்ட் தப்பாவே இருந்துட்டு போகுது. உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? ஏன் நான் தப்புன்னு என்ன ஏன் சொல்ல வைக்க ட்ரை பண்றீங்க? why are you trying to do that? 10 பேர் சுத்தி நிக்க வச்சு நீங்க இப்படி கேள்வி கேட்டு நான் தப்புதான் பண்ணேன்னு என் வாயில இருந்து வாங்குறதுல உங்களுக்கு அது அங்க உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தான் இப்படி பண்றாங்கன்னா வெளியில இருக்கிற நீங்க எல்லாரும் இங்க வந்து என்னோட பாயிண்ட் அந்த பொண்ணு என்ன எவ்வளோ அதாவது தான் பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு அந்த எஃபர்ட்டை கூட நீங்க வேலிடேஷன் கொடுக்காம இப்படி வந்துட்டு அந்த தப்பத்தி அதுக்கு அது எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஓடி இருக்காங்க, எந்த இடத்துல போய் உட்காந்து எவ்வளவு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பேஸா போய் நின்னு உட்காந்து நான் தப்பில்லைன்னு தான் பொய்ய மறைக்கிறதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட் யாராவது வந்துட்டு வேலிடேட் பண்ணி அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணாம அது நீ பண்ணது தப்புன்னு ஸ்ட்ரெயிட்டா பாயிண்டா சொல்லிட்டீங்கன்னா வாட் இஸ் திஸ்? அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்படும். யாராவது அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்களா? ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் திஸ் ஸ்பெசிபிக் குரூப் ஆஸ் வெல் அஸ் பிக் பாஸ் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டதுல. ஓகே ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது நீங்க கரெக்டா முடிக்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப வைக்ரண்டா தெரிஞ்சிச்சு அப்படி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்க முடிச்சிட்டீங்களா எங்க என்ன? ஏனா இல்லையா? இல்ல எனக்கு இல்ல தமிழ். நான் இது இந்த போர்ஷன் போதும். நான் ஆக்சுவலா ஒரு போர்ஷன் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க அப்படி இன்னைக்கு பேச வேணாம்னு நினைச்ச போர்ஷன் வந்துட்டு நான் திருப்பி ஓகே திஸ் சைடு அப்பார்ட் ஐயோ மாலா கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ. ஓகே சரி ஓகே இப்போதைக்கு இவங்க பார்ட்ட நான் மேபி திருப்பி இது பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் எனக்கு வேற ஒரு டாபிக் பேசணும். ஏன்னா இது ஆல்ரெடி இதுல பேசிட்டேன். நான் ஸ்பேஸ்ல ஆக்சுவலா இந்த பாயிண்ட் ஒருத்தர் கொண்டு வந்தாரு, அங்க வந்துடுறேன். அதாவது இந்த டிவி அதாவது நம்ம இவங்களை பத்தி பேசுறதை விட இப்ப நம்ம வந்துட்டு நம்ம திருப்பி டிவி ஷோக்கு அதாவது நம்ம வந்துட்டு ஷோ ரன்னர்ஸுக்கும் கேமராமேனுக்கும் அவங்களுடைய எஃபர்ட் வந்து எவ்வளோ அதாவது நம்மளும் கடைசி 60 நாளா இவங்க எல்லாரும் எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு டாஸ்க் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எதையுமே இவங்க எல்லாம் யூட்டிலைஸ் பண்றது இல்லைன்னு நம்ம எல்லாம் எவ்வளோ நாளா வந்துட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே அப்ரிசியேஷனை வந்துட்டு தேர்ஸ்டேயா ஃப்ரைடே மார்னிங் கரெக்ட் ஏன் கெட்ட நேரம் என்னன்னா நான் இந்த வீக் நான் ஜென்ரலா லைவே பார்க்க மாட்டேன், இந்த சீசனை நான் பார்க்கவே மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டேன். ஏன் கெட்ட நேரத்துக்கு லீவு போட்டு லாஸ்ட் ஆஃப் பேல லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்து போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு லைவ காலையில ஆன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தா கேமராமேன்